हुकुम टाइगर का हुकुम। हुकुम टाइगर का Hi everyone, இது இந்தியா ராக்கெட் கேர்ள். இன்னைக்கு நம்ம வாட்டர் ராக்கெட்ஸை எப்படி லான்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 2 வாரமாக ராக்கெட்டை செய்கிறதும் அப்புறம் அதை லான்ச் பண்ணுறதும் பண்ணிகிட்ருக்கேன். இந்த புது பயணத்தில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக ஒரு வாட்டர் ராக்கெட்டை செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற ராக்கெட் நான் பண்ண ஃபர்ஸ்ட் ராக்கெட் லான்ச் பண்ண ரெடியாக இருக்குது. வாட்டர் ராக்கெட்டை லான்ச் பண்ண தேவைப்படுற விஷயங்கள்: 1. சோடா பாட்டிலால் செய்யப்பட்ட ராக்கெட். 2. ராக்கெட்டை பிடிச்சிக்க லான்ச் பேட். 3. ஏர் பம்ப், ராக்கெட்டுக்கு காத்தடிக்க. 4. ப்ரெஷர் ஸ்ப்ரேயர், ராக்கெட்டில் தண்ணியை நிரப்ப. 5. பேராஷூட், ராக்கெட்டை பத்திரமா தரைக்கு கொண்டு வரத்துக்கு. இந்த பேராஷூட் ஒரு எலக்ட்ரானிக் மெக்கானிசம் உபயோகப்படுத்தி டிப்ளாய் ஆகுது. இதுதான் ராக்கெட்டோடைய முக்கிய பகுதி. இப்போ ராக்கெட் லான்ச்சை பார்க்கலாம். ராக்கெட்டை லான்ச் பேடில் தண்ணி காற்று வெளியே போகாத மாதிரி லாக் பண்ணிட்டேன். ராக்கெட்டை பத்திரமா மீட்க நான் பேராஷூட்டை ராக்கெட்டுக்குள்ளே வச்சு பேராஷூட் டிப்ளாய் பண்ணுற மெக்கானிசத்தை ஆன் பண்ணுறேன். இப்போது நான் ராக்கெட்டுக்குள்ளே தண்ணியை நிரப்ப ஹோஸை ஃபிக்ஸ் பண்ணுறேன். எப்போவும் ராக்கெட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு தண்ணியை நிரப்பினதுக்கப்புறம் தான் காற்றை நிரப்ப ஆரம்பிக்கணும். அப்போ தான் ராக்கெட்டில் ப்ரெஷர் நிற்கும். இந்த ப்ரெஷர் ஸ்ப்ரேயரை பயன்படுத்தி ராக்கெட்டுக்குள்ளே தண்ணியை ஃபில் பண்ணுறேன். ராக்கெட்டோடைய அளவில் 3ல் 1 பங்கு தான் தண்ணியை ஃபில் பண்ணும். இங்கே ப்ரெஷர் காஜோடு இருக்க ஏர் பம்பை யூஸ் பண்ணி ராக்கெட்டுக்குள்ளே காற்றடிக்கிறேன். இந்த லான்ச்சுக்கு 80 PSI ப்ரெஷர் கொடுத்துருக்கேன். சாதாரணமாக காருக்கே 40 PSI ப்ரெஷர் தான் கொடுப்போம். ஸோ ராக்கெட்டுக்கு நான் அதை விட ஜாஸ்தியாக கொடுத்துருக்கேன். அப்போ தான் ஒரு ராக்கெட் ரொம்ப உயரமாக போகும். இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ராக்கெட் லான்ச். பேராஷூட் டிப்ளாய் ஆகிறத பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இது 2வது லான்ச். இது 3வது லான்ச். அடுத்த ராக்கெட் லான்ச்ல சந்திக்கலாம். அது வரைக்கும் இந்தியா ராக்கெட் கேர்ளிடமிருந்து பாய்.